நம்மளோட யார் பெரிய ஆள் ஆகிட்டுக்கிறாங்க? எவ்வளோ சிறப்பாக இருக்க வேண்டிய எங்க நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம்ப்பா? ஏஐக்கு அடிமை ஆகிட்டு. அது நம்மள என்ன பண்ணுது? ஆக்சுவலாக அது நமக்காக செய்யப்பட்ட டூல். இப்போ டூல் நம்மள வரையறதுக்குன்னா நம்ம எப்படிக்கிறோம்? மட்டமாகறோம். நான் அதை அவமானப்படுத்திட்டு ஒரு வேலையை வச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு கேட்பேன், என் பேர் சொல்லுன்னா தெரியாது. ஏன்னா நான் எதையும் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். அவள் தான் நீ யார் தான். ஆனால் நான் தேவைப்படும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்மங்கள்லேருந்து கூட என்னால் என்ன பண்ண முடியுது? எடுத்து வர முடியுது. அதெல்லாம் முடியாது. ப்ரோக்ராம் பண்ணது மட்டும்தான். 1 லட்சம் பேர் 1 கோடி பேர் கூட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது நீ ஆகும். உன் கண்கள் ஈரமாகும். அதுக்கு ஆகாது. உனக்கு கோபம் வரும். நாக்கு கடிப்பேன். அதுக்கு கோபமே வராது. ஏன் சொல்லித்தரல யாரும்? அழு சீரியல்லாம் அது என்ன பண்ணல சொல்லி. இதெல்லாம் யாரால மட்டும் தான் செய்ய முடியும். என்னுடைய பயிற்சிகள் விசேஷமானவைகள், என் பாடத்திட்டங்கள் ரொம்ப விசேஷமானவைகள். இது நான் தான் சொல்லணும். நீ வந்து என்ன பண்ணிக்கலாம்? உள்ள வந்து வெளியே போனவங்க தப்பா சொன்னாங்கன்னா அவங்களையும் பாருங்க. தப்பா சொல்றீங்களையும் கவனிங்க. என்ன கேட்டீங்கன்னா, நல்லா சொல்றது உங்களால கவனிக்க முடியாது. ஏன்னா நல்லதுன்ற சும்மா தான் சொல்லுவான். நல்லா இல்லைன்னு சொல்றான்ல, அவன் தான் ரொம்ப ஆழமா சொல்லுவான். எனக்கு சரியில்லைன்னு சொல்ற மாதிரி அவன் தான் எப்படி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அவன் எதனால சரியில்லை சொல்றான்னு மட்டும் கொஞ்சம் கவனிங்க. சரியா? அவன் சொல்றது சரிதான் புரிஞ்சுனா கூட தப்பு கிடையாது. அதுதான் நீங்க பிறந்தீங்க. எது பிறந்தீங்க அப்படின்னா, ஏதோ உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு என்னதான் ஆகும். கிடைக்கணும்னா தறிக்கு வந்து கீழே இருந்து கச்சிருவீங்க. எங்கே போவீங்க? கல்வி சிக்கன் தள்ளி பார்த்தீங்கன்னா உள்ள புதையல் இருக்கும். ஏன் அந்த புதையல் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது? கையிலே கொடுப்பாங்க, விசிறி வச்சிருவீங்க. ஏன்னா மேலே ஏன்னா கலர் பூச்சியை பார்த்தா பிடிக்காது உங்களுக்கு, இல்லை வாசனை பிடிக்காம இருக்கும், தூக்கி விசிறி வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அது மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கும். நான் ஒரு பொக்கிஷன் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் விசேஷமான வார்த்தைகள் இல்லாமல் பேசிக்கிறேன். அசிங்கமான வார்த்தைகளை போறதே எதுக்குறான்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாதவங்க என்ன பண்ண முடியாது, போகக்கூடாது. அப்போ தேவையானவங்களுக்கு அது கிடைக்கும். அதுதான் கிடைக்குது தானே, தென்னை கிடைக்குது தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நான் கேள்வி கேட்டேன் நாளைக்கு அந்த வீடியோ வந்து. இதுல பெரிய கூத்தி எனக்கே வரும். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என் வீடியோ வந்து நிற்கும். நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தான் வந்து நினைச்சுக்காதீங்க. எனக்கும் அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் தான் பார்த்தேன். நானே பார்த்துப்பேன், பரவாயில்லையே.